வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.6ல 11th சம்ல இருந்து பார்க்கலாம் ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस क्वेश्चनல கொடுத்திருக்காங்க if f function of a to b is a bijective function bijective functionனா என்ன நமக்கு 1 to 1 satisfy ஆகணும் 1 to 1 satisfy ஆகணும் இது ரெண்டுமே satisfy ஆச்சுனா தான் bijective function கன்சிடர் பண்ணுவோம் then n of b வந்துட்டு 7 கொடுத்திருக்காங்க n of a வந்து என்னன்னு நம்மள கேக்குறாங்க சரியா இப்போ bijective function means 1 to 1 இருக்கணும் and 1 to 1 function ரெண்டுமே satisfy ஆகணும் சோ நம்ம arrow diagram வரைஞ்சு பார்க்கலாம் இது வந்துட்டு n of b ஓட arrow diagram then n of a வந்துட்டு நமக்கு தெரியாது n of a தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் n of b ல வந்துட்டு 7 elements இருக்கு 1 2 3 4 5 6 7 elements இருக்கு சோ bijective means ஒரு எலிமெண்ட்க்கு ஒரு இமேஜ் then on to எந்த ஒரு இமேஜுமே நமக்கு பேலன்ஸ் இருக்க கூடாது சோ அப்படினா தான் அது வந்துட்டு bijective function பேலன்ஸ் இல்லாதனால இங்க ஒரு 7 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த சைடுமே வந்துட்டு நமக்கு 7 வேல்யூஸ் தான் இருக்கும் சோ 1 க்கு 1 1 to 1 then on to 1 function சோ இந்த பக்கம் 7 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடுலயே 7 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும் சோ இப்போ n of b ஓட வேல்யூ வந்துட்டு 7 இருந்துச்சுன்னா n of a ஓட வேல்யூமே 7 ஆ தான் வரும் சரி அப்படி 7 வந்துச்சுனா மட்டும் தான் இது bijective function வேற வேல்யூஸ் வந்துச்சுனா இட்ஸ் நாட் a bijective function சோ 7 எந்த வேல்யூல எந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் நம்பர் a ல கொடுத்திருக்காங்க 11th क्वेश्चनல ஆப்ஷன் நம்பர் a தான் ஆன்சர் a = 7 12th one என்ன கொடுத்திருக்காங்க let f and g be the two function defined by them f ஓட வேல்யூஸ் வந்துட்டு 0, 1 2, 0 3, -4 4, 2 5, 7 f ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க then g ஓட எலிமெண்ட்ஸ் 0, 2 1, 0 2, 4 -4, 2 7, 0 ன்னு g ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க then find the range of f composite of g is ன்னு கேக்குறாங்க so f composite of g ஓடது ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் f composite of g னா என்ன f of g of x சரியா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு g of x ஓட வேல்யூ தான் எடுக்க போறோம் so first if f of 0 சரியா g ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 0 ன்னு இருக்கு சரியா g ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ன்னு வந்துச்சுன்னா f ல என்ன கொடுத்திருக்காங்க f டேர்ம்ஸ்ல 0 வர f 0 க்கு என்ன வேல்யூ இருக்கு 2 ன்னு இருக்கு so f of 0 is equal to 2 so 2 டேர்ம்ல f ல எங்க இருக்கு 2 டேர்ம் பார்க்கணும் சரியா 2 டேர்ம் வந்துட்டு f ல ரெண்டாவதா கொடுத்திருக்காங்க இதோட வேல்யூ வந்துட்டு 0 ன்னு கொடுத்திருக்காங்க so f of 2 is equal to 0 first f of g of x கண்டுபிடிக்கிற மாதிரி தான் காம்போசிட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் g of x ஓட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 0 so 0 க்கு இந்த வேல்யூ வந்துட்டு 0 = 2 ன்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல 2 இருக்கா 2 ஓட வேல்யூ f ல எங்க வருதுன்னு பார்க்கணும் 2 ல f ல 2 இருக்கு 2 க்கு இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 0 ன்னு கொடுத்திருக்காங்க so f of 2 is equal to 0 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் ஒன் போலாம் if f of 1 is equal to 0 சரியா இப்போ g of f composite of g so f composite of g டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நம்ம எடுக்க போறோம் g டேர்ம்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு 1 இருக்கு so செகண்ட் வேல்யூ வந்துட்டு 0 இருக்கு so f of 1 is equal to 0 இந்த 0 நம்ம எங்க பார்க்கணும் f எலிமெண்ட்ஸ்ல பார்க்கணும் f எலிமெண்ட்ஸ்ல இந்த 0 எங்க இருக்கு 0 ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க so 0 க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 0, 1 ன்னு கொடுத்திருக்காங்க so if f of 0 is equal to 1 then second term g ல வந்துட்டு second term என்ன கொடுத்திருக்காங்க 2, 4 ன்னு கொடுத்திருக்காங்க if f composite of g f of g ஓட வேல்யூ 2 so f of 2 is equal to 4 சரியா இப்போ 4 வேல்யூ வந்திருக்கு இந்த 4 வேல்யூ வந்துட்டு f ஓட எலிமெண்ட்ஸ்ல எங்க இருக்கு நாலாவதா கொடுத்திருக்காங்க so f ஓட வேல்யூ 4, 2 ன்னு இருக்கு so if f is 4 the value will be 2 so f of 4 is equal to 2 then மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க நாலாவது என்ன கொடுத்திருக்காங்க -4, 2 ன்னு கொடுத்திருக்காங்க சோ இப்போ வந்துட்டு f composite of g f of g ஓட வேல்யூ -4 is equal to 2 சோ இப்போ வந்துட்டு நம்ம g ல 2 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ f டேர்ம்ஸ்ல எங்க 2 இருக்கு 2 வந்துட்டு செகண்ட்ல இருக்கு சோ செகண்ட் 2 இருக்கனால f of 2 2, 0 இருக்கு சோ if f of 2 இருந்துச்சுன்னா 2 ஓட வேல்யூ வந்துட்டு 0 தான் வரும் then final term g of x ல என்ன கொடுத்திருக்காங்க 7, 0 ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ வந்துட்டு f composite of g so f of 7 is equal to 0 then f of 0 will be என்ன இப்போ இந்த 0 வந்துட்டு f of x
எங்க இருக்கும் f of 0 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல f ஓட டேர்ம் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 0,1 கொடுத்திருக்காங்க. சோ f of 0 will be 1. சோ நமக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் தான் வருது 0 1 2 0 1 அப்படின்ட்டு. சோ ரேஞ்சோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரேஞ்ச் ஆஃப் f composite of g equal to எப்பவுமே ஃப்ளவர் பாக்கெட்ல வந்துட்டு ரிப்பீட்டட் வேல்யூஸ் எழுதக்கூடாது, சிங்கிள் டைம்ஸ் தான் எழுதணும். சோ 0, 1, 2. சோ இதோட ஆன்சர் வந்துட்டு 0, 1, 2. எந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னா 12th ஒன்ல வந்துட்டு ஆப்ஷன் நம்பர் டி, டில தான் 0, 1, 2. சோ இதுதான் நம்ம 12th சம்மோட ஆன்சர். இப்போ 13th சம்ல பாத்தீங்கன்னா if f of x is equal to root of 1 plus x square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் வந்துட்டு 4 ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க f of xy is equal to f of x into f of y. செகண்ட் b ல வந்துட்டு f of xy is less than or equal to f of x into f of y. தேர்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு f of xy is greater than or equal to f of x into f of y and d வந்துட்டு none of these கொடுத்திருக்காங்க. நம்ம இதை சால்வ் பண்ணிட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ f of x டேர்ம் கொடுத்திருக்காங்க, f of y ஓட வேல்யூஸ் கொடுக்கல. சோ இப்போ இங்க வந்துட்டு நம்ம x இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு x ஸ்கொயர் வருது. சப்போஸ் இங்க y இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்துட்டு 1 plus y ஸ்கொயர்னு வரும். சரியா, இங்க x டேர்ம்ஸ்க்கு நம்ம x போடுறோம், இங்க y டேர்ம்ஸ் இருக்கனால y டேர்ம்ஸ். சோ இப்போ f of xy ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். f of xy னா என்ன? f of xy போட்டா இதே ஃபார்மேட்ல இந்த x க்கு y டேர்ம் பதிலா xy டேர்ம் வரும். சோ 1 plus x into y the whole square. இதுதான் f of xy ஓட வேல்யூ. சரியா, இங்க x டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இங்க x டேர்ம் வரும், இங்க y டேர்ம் இருந்தால y டேர்ம், இங்க xy டேர்ம் யூஸ் பண்ணறதுனால xy the whole square னு கொண்டு வரோம். சரியா, இதே மாதிரி நம்ம இன்டு பண்ணி பார்க்கலாம். f டேர்ம் into fy டேர்ம் அப்படினு f of x into f of y. சோ இந்த ரெண்டு டேர்மையுமே மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா root of 1 plus x square into root of 1 plus y square. சரி, இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே ஈக்குவேஷன்ல எழுதுறோம். f of x into f of y is equal to root of 1 plus x square plus y square plus x into y the whole square. இதான் வந்துட்டு f of x into x of y ஓட வேல்யூ. சரியா, ஃபார்மேட்ல வந்துட்டு f ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல f of xy is equal to f of x into f of y ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்மே ஈக்குவலா கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. சோ ஆப்ஷன் A வராது. ஆப்ஷன் B ல என்ன கொடுத்திருக்காங்க f of x is greater than f of y ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இங்க வந்து 1 இருக்கு, 1 டேர்ம் வருது, xy the whole square இருக்கு, xy the whole square இருக்கு. இங்க தான் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் எக்ஸ்ட்ராவா இந்த டேர்ம்ஸ் இருக்கு. சோ ஆப்ஷன் பி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதுதான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. நம்ம ஆப்ஷன் சி தான் இதோட மேட்ச் ஆகுது. ஏன்னா இங்க சிங்கிள் டேர்ம்ஸ் 1 1 இருக்கு, 1 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. x into y the whole square, x into y the whole square ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. x square plus y square தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ எப்படி வரும்னா f of x y is equal to வராது, is greater than or equal to f of x into f of y. சோ இதோட ஆப்ஷன் சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ 13th சம்க்கு வந்துட்டு ஆன்சர் சி தான், தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 14th ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா if g equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 கொடுத்திருக்காங்க. இது x, இது g of x terms. சரியா, ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே x terms, செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே g of x terms. is a function given by g of x is equal to alpha x plus beta, then the value of alpha and beta. சரி, g of x equal to alpha plus beta ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்துட்டு alpha ஓட வேல்யூ beta ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம x கன்சிடர் பண்ணிக்கிறோம், செகண்ட் டேர்ம்ஸ் வந்து g of x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா, சோ இந்த ஃபார்மேட் படி எடுத்தீங்கன்னா g of x is equal to alpha x plus beta. சரி, g of x ஓட வேல்யூ என்ன 1. சோ 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். செகண்ட் டைம் g of x is equal to alpha, x ஓட வேல்யூ 1. so alpha into 1 plus beta is equal to 1 equal to alpha plus beta. இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 2, 3 ன்னு கொடுத்துருவாங்க. 2 வந்துட்டு x டேர்ம்ஸ், g of x வந்துட்டு 3. so g of x வந்து 3 ஆ இருந்துச்சுன்னா 3 equal to
ஆல்பா இன்டூ எக்ஸ் டேர்ம்ஸ் என்ன 2 இருக்கு. ஸோ ஆல்பா 2 பிளஸ் பீட்டா. ஸோ 3 ஈக்குவல் டு 2 ஆல்பா பிளஸ் பீட்டா. சரியா, இதுதான் வந்துட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்துட்டு எலிமினேஷன் மெத்தட்ல போட போறோம். எலிமினேஷன் மெத்தட்ல போட்டா என்ன வரும்? 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா, தென் 3 ஈக்குவல் டு 2 ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வருது. சரி, நம்ம சப்ராக்ட் பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சைன் சேஞ்ச் பண்றோம். சப்ராக்ட் சைன் வந்துருச்சுன்னா பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் மைனஸ் பீட்டா வந்துட்டு கேன்சல் ஆயிடும். தென் இங்க வந்துட்டு ஆல்பா மைனஸ் 2 ஆல்பா வந்துட்டு 1 ஆல்பாவா மாறிடும். ஸோ minus alpha is equal to 3 minus 1 வந்துட்டு 2. so minus 2 minus minus eliminate ஆயிடுச்சுன்னா alpha ஓட வேல்யூ வந்துட்டு alpha is equal to 2 கிடைச்சிரும் நம்மளுக்கு. சரி, இந்த alpha is 2 வந்துட்டு substitute in equation 1ல பண்ணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா, 2ல வந்துட்டு நமக்கு into 2 பண்ணி கண்டுபிடிக்கணும். so first termல substitute பண்ணா என்ன வரும்? first equationல 1 equal to alpha plus beta இருக்கு. so இந்த alpha க்கு பதிலா 2 போட போறோம். 1 equal to 2 plus beta. சரி, அந்த 2 வெளில கொண்டு வந்தா என்ன ஆகும்? 1 minus 2 ஆகும். பாசிட்டிவ்ல இருக்க வேல்யூ வெளியில கொண்டு வரும்போது நெகட்டிவ் ஆகும். நெகட்டிவ் வேல்யூ உள்ள கொண்டு வரும்போது பாசிட்டிவ் ஆகும். so 1 minus 2 plus beta, சரியா, is equal to beta. so 2 minus 1 வந்துட்டு minus 1 is equal to beta. so beta ஓட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்கு? minus 1 கிடைச்சிருக்கு. alpha ஓட வேல்யூ வந்துட்டு 2 கிடைச்சிருக்கு. beta ஓட வேல்யூ வந்துட்டு minus 1 கிடைச்சிருக்கு. so alpha கமா பீட்டானா 2 கமா minus 1 தான் நமக்கு வேல்யூ வருது ஆன்சர். so 2 கமா minus 1 எந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் B ல கொடுத்திருக்காங்க. so நம்ம இந்த 14 சம்மோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் B 2 கமா minus 1. 15th one என்ன கொடுத்திருக்காங்கன்னா the function f of x is equal to x plus 1 the whole cube minus of x minus 1 the whole cube. இது லீனியரா, கியூபிக்கா, ரெசிப்ரோக்கலா, குவாட்ராட்டிக்கா, 4 ஃபார்மேட்ல இது எந்த ஃபார்மேட்னு கேக்குறாங்க. சரியா, இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? f of x is equal to x plus 1 the whole cube. so இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா a plus b the whole cube minus of x minus 1 the whole cube னா a minus b the whole cube. so இது a plus b the whole cube ஃபார்முலா படி பிரிச்சானா x cube plus 3x square plus 3x plus 1. அதே மாதிரி இங்க வந்துட்டு a minus b cube அந்த ஃபார்மேட்ல பிரிச்சா எப்படி வரும்னா x cube plus 3x square minus 3x plus 1 minus 3x plus 3x minus 1. சரியா, இது வந்துட்டு a plus b the whole cube, இது வந்துட்டு a minus b the whole cube. ஓகேவா, இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு இப்போ ஒன்னா ஒரே ஃபார்மேஷன்ல எழுதுனா என்ன ஆகும்? x cube plus 3x square plus 3x plus 1. இது எல்லாத்துக்குமே நம்ம மைனஸ் மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் மல்டிப்ளை பண்ணா minus x cube minus into minus of minus plus 3x squared, சொல்லுங்க மைனஸ் வரும். then minus of 3x plus 1. சரி, இதை என்ன கேன்சல் பண்ண முடியும்னா plus 3x கேன்சல், then minus 3x கேன்சல் ஆகும். then x cube minus x cube ரெண்டு கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 3x square இருக்கு. so 3 3s are 9. 3 3s are 9 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. so 3x square plus 3x square plus 1 இருக்கு. so 3 plus 3 6. so 6x square plus 2. இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு? இந்த ஸ்கொயர் வரதுனால கிரேட்டர் நம்பர் சைடுல இருந்து போகுது. இப்போ ax square plus bx plus c அந்த கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல வரதுனால இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல வரும். இந்த இடத்துல வந்துட்டு இங்க 3 இருந்துச்சுன்னா நம்ம கியூபிக் ரேஷியோன்னு எடுத்துப்போம். இங்க 2 இல்லாம வெறும் 6x plus 2 வந்துச்சுன்னா நம்ம லீனியரா கன்சிடர் பண்ணிருப்போம். சோ கிரேட்டர் நம்பர்ல இருந்து குறையறதுனால இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மேஷன். சோ 5th ஒனோட ஆன்சர் வந்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 15th சம்மோடது. இதோட எக்ஸசைஸ் 1.6ல ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் क्वेश्चंस எல்லாமே முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து செகண்ட் சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.